வெல்கம் டு ராஜ்யாஸ் கிச்சன். இன்னைக்கு காய்கறி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் பருப்பை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறது. அதை போட்டுட்டு 100 கிராம் பருப்புக்கு வந்து 200 ml தண்ணி ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு வெயிட் போட்டு 3 விசில், அப்படி இல்லைன்னா வந்து 4 நிமிஷம் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும். பருப்பு நல்லா வெந்துடும். அரை மணி நேரம் ஊற வைக்கிறதுனால நல்லா சுலபமாக வேகும். அதனால தான் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துகிட்டு போய் கடைஞ்சிக்கணும். மீடியம் சைஸ் வெங்காயம் 1, மீடியம் சைஸ் தக்காளி 1, காய்கறிகள் நவல்கோஸ், கத்திரிக்காய், பந்தல் அவரைக்காய். அப்புறமா அதில் தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்திட்டு புளிக்கரைசல் எலுமிச்சைப்பழம் சைஸு, சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸு புளி கரைச்சி வச்சுட்டு அதையும் ஊற்றிக்கிட்டு சாம்பார் தூள் 3 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு கரெக்டாக இருக்கா உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 100 ml தண்ணி ஊற்றிட்டு வெயிட் போட்டு 3 விசில், அப்படி இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லித்தலை போட்டுடலாம். இதில் இப்போ தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே கடுகும் கருவேப்பிலையும் போட்டுட்டு அதிலேயே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு சாப்பாடுக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.